மகன் முதலமைச்சர் சேர்ல ஏறுறது ஏப்பா அது உங்கள் கையில இல்லைப்பா இருக்கு. முதலமைச்சராக ஆயிரம்னு மயன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க அக்கா தங்கச்சி தம்பிமாரு அப்படி தேர்ந்தெடுத்து தான் செய்யணும். யதார்த்தமானங்க அம்மா இதெல்லாம் இது இல்லை. பெருசாக இப்போ எங்கள் அப்பா சிறையில் இருக்கும்போது என் மகன் என்ன யார் சொத்தையும் திருடிட்டு இந்த பொண்ணையும் கெடுத்துட்டு அப்படி போனான்னா என் மக்களுக்காக போராடிட்டு போகிறான். போயிட்டு வரட்டும். தனிப்பட்ட என் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் நிகழ்ந்துருச்சு. டப்புன்னு இழந்து போனது ரொம்ப ஏற்கனவே லட்சக்கணக்கான மரணத்தை சந்திச்சு இப்படி வந்தது. அது என்னன்னா எல்லா சுமையும் நம்ம ஒரு ஆள் தோளில் இழுக்கிற வேண்டியதாக வந்துருச்சு. பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம், அது கஷ்டம். அதுதான் பெரிய இழப்பு. இல்லை ஐயா அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி ஒன்று பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்கணும்னா அதை நோக்கி வாழ்கிறான். அதுதான் இங்கே நீ இப்போ சந்திச்சு பிரியிறியா ஒருத்தரை, இதே அவரை நீ சந்திக்கிற கடைசி சந்திப்பாக இருக்கலாம். ஒன்று உனக்காக இருக்கலாம், இல்லை அவருக்காக இருக்கலாம். அதனால் முடிந்த வரை அவளுக்கு நிறைய அன்பை கொடுத்துரு. அப்போ சரி எவ்வளவு நல்லவன் தெரியுமா. இப்போ விஜயகாந்த் பேசுகிறோம்ல, எதனால அந்த கண்கலங்கள்? எங்கள் வீட்டுக்காரர் அண்ணனுக்கு ரொம்ப உயிர். எல்லாருமே எல்லாம் இருந்து எங்கள் மச்சான் இல்லையேன்னு கண்கலங்கி அவங்களால தாங்க முடியல. அதனால் நிறைய மரணங்களை நான் சந்தித்தவன், கடந்தவன், நேசித்த உயிர்களை எல்லாம் இழந்தவன் கண்ணு முன்னாடி. அதில் எங்கள் மச்சான் இருக்கும்போது என்னென்னா எங்கள் வீட்டை பற்றி, அம்மா அப்பாவை பற்றி, தங்கச்சிகளை பற்றி, குடும்பத்தை பற்றி எனக்கு துளி கவலையும் வரலை. அவர் பார்த்துக்கிட்டார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். அவர் இல்லைன்னா அது ஸோ அண்ணியை எந்த இடத்துலையுமே யாருமே விட்டு கொடுக்க முடியாத ஒரு உறவாக இருக்கிறாங்கண்ணே எப்போதுமே. அவங்கள பற்றி சில விஷயங்கள் பொதுவாக குடும்பத்துலேயும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி. இப்போ ஒரு வாரம் வீட்டில் இருந்தால் என்னங்க வீட்டில் ஏதாவது கூட்டம் போட்டுங்கப்போ போய் பேசிட்டு வாங்க அப்படி யாராவது சொல்லுவாங்களா சொல்லுங்க. நான் அவள் பிறக்கும் போதே அமைச்சர் மகன், இதை ஒரு பயிற்சி ஆயிடுச்சு. அதனால அது சைத்துக்கிறா. அப்படி அவங்களுக்காக ஒரே ஒரு பாடல் பாடலாமாண்ணே? கண்ணாடி பார்க்கையில் அங்க முன்னாடி மோகந்தான், கண்ணே நீ போகையில் கொஞ்சம் கொலுசாய மனந்தான், நிழலுக்கும் நெத்தி சுருங்காம ஒரு குடையாக மாறட்டுமா. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். பட்டுன்னா பச்சை பாஸ் தான், காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். ஸோ அடுத்ததாக இங்கேருந்து நம்ம டீம் கிளம்பி அரணையூர் போனதில் உங்களுக்காக சில பேர் சில பைக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பைக் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, உங்களோட பெரிய ஆசைனா என்ன ஆசை? எனக்கு என்ன ஆசை, என் மயங்க என் மக்கள் மாதிரி நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், என் மயனுக்கு உதவி செய்யணும். அப்படித்தான். மகன் முதலமைச்சர் சேர்ல ஏறுறது ஏப்பா அது உங்கள் கையில இல்லைப்பா இருக்கு. ஆசைன்னு அம்மாவுக்கு இருக்கணும்ல. நம்மளுக்கு ஆசை இருந்தாலும் மக்களுடைய விருப்பம் அது. ஓகே, அதை நம்ம முதலமைச்சராக ஆயிரம்னு மயன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க அக்கா தங்கச்சி தம்பிமாரு அப்படி தேர்ந்தெடுத்து தான் செய்யணும். நான் ஆசைப்பட்டு என்ன செய்யறது, நீங்கள் எல்லாம் ஆசைப்படணும். ஓகே, அம்மா அவ்வளோ ஒரு தெளிவாக பேசுகிறாங்கண்ணே. ஒவ்வொரு வாக்கியமே அங்கேருந்தே இந்த பேச்சு வந்துச்சானே. அப்போ அது சொல்ல முடியாது. அது இருக்குது. இதுதான் ஒரு தடவை கூட மேடையில் சொன்ன பாருங்க. ரொம்ப இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்து வளரும்போது யாரோ சொல்லியிருக்காங்க, அவனை விட மாட்டாங்க, கொண்டுருவாங்க, என்னத்துக்கு இந்த வேலையை போய் செஞ்சுருக்கேன் அப்படி அப்படின்னும்போது ஒரு தடவை கூப்பிட்டு நானும் என் தம்பியில் இருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்பா அவன்கிட்ட பேசணுறாரு, வாப்பா அப்படின்னு. ஐயா ஒன்றும் இல்லை அப்பா சொல்கிறதுக்கு, எதிரி கூட்டிட்டான், கவனமாக இருக்கணும். நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, அகத்து மாதத்தில் ஏப்ப சாப்பையாக இருந்துடக்கூடாது. வெட்டுப்பட்டு சாகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 4 பேரையா வெட்டு கொண்டுட்டு தான்ப்பா சாகணும். அதில் நீ சாக்கிறதா இருந்துடாதேன்னாரு. அப்போ தான் வண்டியில் ஏறி உட்காந்து ஒரு 15 நிமிஷம் பக்கத்தில் இருந்த வேணும் பேசலை. ஏடா அவரை கூப்பிட்டு அதாவது 4 பேரை கொண்டுட்டு தான்டா மகனை நீ சாகணும் அப்படின்னாரு. அதான் என் தாள் இந்த பேச்சு பேசுகிறா அப்படின்னு. அது மாதிரி யதார்த்தமானங்க அம்மா இதெல்லாம் இது இல்லை. பெருசாக இப்போ எங்கள் அப்பா சிறையில் இருக்கும்போது என்ன உங்கள் என் மகன் என்ன யார் சொத்தையும் திருடிட்டு இந்த பொண்ணையும் கெடுத்துவிட்டு அப்படி போனான்னா என் மக்களுக்காக போராடிட்டு போகிறான். போயிட்டு வரட்டும். வீட்டில் நான் எங்கள் அண்ணனும் இருக்கிற படம் இருக்குது. அதை அந்த அதிகாரிகள் இப்படி வரும்போது இது என் மயன்தான், அது என் பெரிய மயன். அதனால் வேறு என்ன பண்ண இல்லை, உங்களுக்கு வீடு கூரை வீடாக இருக்குன்னு. இல்லை அது கூரை வீடாகவே இருக்கட்டும், என் மயன் அதெல்லாம் நீங்கள் தர்ற வீடு எனக்கு வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி ஆளு எங்கள் அம்மா. அதனால் அது
அம்மாட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். நான் கேட்டேன், அப்போல்லாம் யார் பேச்சாவது கேட்பாங்களா அப்படின்னா, அப்போல்லாம் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், அப்போ இப்போ எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்போதுமே யார் பேச்சையும் கேட்கறது இல்லையானு. சரியாக இருந்தால் கேட்குறது தான், சரியாக இருந்தால் கேட்குறது தான். அப்போ இப்போ அப்பா வந்து இராணுவத்துக்கு போக சொன்னார். இப்போ அப்பா பேச்சை கேட்டிருந்தா அண்ணன் எங்கே இருந்திருப்பேன்? இராணுவத்தில் தான் இருந்திருப்பீங்க. ஓய்வு பெற்று இப்போ என் தம்பி பூமி எனக்கிட்ட இருக்கிற மாதிரி நான் அங்கேயே இருப்பேன். இல்லை ஏதாவது பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் வேன் ஓட்டிகிட்டு இருந்திருப்பேன், பள்ளிக்கூட வண்டி. இல்லை ஏதாவது தொழில் சாலைகளில் பாதுகாவலராக இருந்திருப்பேன். ஏதோ நண்பர்களில் விவசாயம் கூட பார்த்து இருந்திருக்கலாம், அவ்வளோதான். தாயில் சிறந்த கோவிலும் இல்லைங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறத மாற்றுக்கிறது இருக்குது. அதனால் எல்லாத்தையும் அப்பா சொல்கிறத கேட்கணுங்கிறதா ஒன்றும் இல்லை. ஓகேண்ணே. ஸோ அடுத்ததாக ஒரே ஒரு பைட் மட்டும். உங்களுக்கு வந்துட்டு அண்ணன்கிட்ட ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை ஆசையாக சொல்லுவீங்க? மக்களுக்காக அண்ணன் வந்து போராடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையாகவும் இருக்குது. எல்லாரும் அண்ணனை பற்றி பேசுகிறதும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் அண்ணனுடைய உடல்நிலையும் ரொம்ப முக்கியம். பேசும்போதெல்லாம் பார்க்கல எங்களுக்கே இதே வலிக்குது. அப்புறம் அதை பார்த்து அண்ணனுக்கு எனக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. உடம்பை அண்ணன் பத்திரமா பார்த்துக்கிறோன்னு, அவ்வளோதான். 30 லட்சம் வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்காரு. ஒவ்வொரு வருடமே ஒரு கட்டம் ஏறிக்கிட்டே போகுது அண்ணனோட வாக்கு எண்ணிக்கை. ஸோ அதே போல் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அண்ணன் ஆளும் கட்சியாக வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக இருக்குப்பா, கண்டிப்பாக உண்மையிலே இருக்குது. நான் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நேரமும் எங்கள் அண்ணன் வந்து உண்மைக்காக போராடுறாரு. எந்த பொய்யும் இல்லை, போராடமும் இல்லை, உண்மை சத்தியத்துக்கு அவர் போராடுறாரு. உண்மையிலே ஜெயிப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இலங்கையில் பிரச்சனை நடந்துச்சுல்லப்பா, அதை யாருமே கேட்டு கொடுக்கல. அதில் இருந்து தான் அவர் மனசில் நம்மளுக்கானவே இங்கே யாருமே இல்லை, நம்ம வந்து இனி நம்மளே இதில் இறங்கினாத்தான் நம்ம இதை சரி பண்ண முடியும் இந்த மக்களுக்குன்னு அண்ணன் இறங்கினாங்க. அண்ணி வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க? எங்கள் அண்ணனுக்கு வந்து அண்ணி இவ்வளோ தூரம் இல்லைன்னா இவ்வளோ சப்போர்ட்டாக வர முடியாதுப்பா. அண்ணி வந்து உண்மையிலே அவங்க எங்களுக்கு கொடுத்து வச்சவங்க. அவங்க இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் இப்போ எங்கள் அண்ணன் ஏதாவது செய்யணும்னா எங்கள் அண்ணி அதுக்கு ஒத்துழைக்கணும்ல. மற்றவங்க வீட்டிலலாம் அப்படி இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் செய்கிறதுக்கு முன்னால் எங்கள் அண்ணி தான் முன்னால் நிற்கிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப நல்ல மனுஷப்பா அவங்க, எங்கள் அண்ணி. எதனால அந்த கண்கலங்கள்? எங்கள் வீட்டுக்காரர் அண்ணனுக்கு ரொம்ப உயிர். எல்லாருமே இருந்து எல்லாம் இருந்தும் எங்கள் மச்சான் இல்லையேன்னு கண்கலங்கி அவங்களால தாங்க முடியல. அதனால் இதை பேச சொன்னாங்க. பேச சொல்லாமல் இருந்தால் கூட அழுகாமல் அமைதியாக போயிருந்துருப்பாங்க. பேசுங்கன்னு சொல்லையில் அவங்களால பேச முடியல. ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு என்னன்னு வாயிலே வரலை, அவங்களுக்கு வாயில் பேச முடியாமல் அப்படியே கண்கலங்கி அழுதுட்டாங்க. மச்சான் அவ்வளோ உயிரா? ஆமாப்பா, எங்களை மாதிரியே தான் எங்கள் அண்ணனுக்கு. நாங்கள்லாம் எப்படியோ உயிர், அது மாதிரி தான் அவரும். எங்கள் வீட்டுக்காரர் என்ன ரொம்ப நேசிச்சார் எங்கள் அண்ணனை. எங்கள் அண்ணன்லாம் எனக்கு நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மா கூட எனக்கு பார்க்கல. அண்ணன் தான் எல்லாமே. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் எங்கள் அண்ணன் தான். இப்போ என் மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் எங்கள் அண்ணன் தான். என் மகனையும் எங்கள் அண்ணன் தான் படிக்க வைக்கிறாங்க, என்னையும் எங்கள் அண்ணன் தான் பார்க்குறாங்க. இந்த மச்சானோட இழப்பு எல்லாருமே ஒரு பெரிய துக்கத்தில் ஆழ்த்திருச்சுன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய துக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஒரு இழப்பு வந்து போகிறோம். அதில் எனக்கு பல இழப்புகள் இருக்குது. நிறைய மரணங்களை நான் சந்தித்தவன், கடந்தவன், நேசித்த உயிர்களை எல்லாம் இழந்தவன் கண்ணு முன்னாடி. அதில் எங்கள் மச்சான் இருக்கும்போது என்னென்னா, எங்கள் வீட்டை பற்றி, அம்மா அப்பாவை பற்றி, தங்கச்சிகளை பற்றி, குடும்பத்தை பற்றி எனக்கு துளி கவலையும் வரலை. அவர் பார்த்துக்கிட்டார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டார். காடு, விவசாயம், அது தோட்டம் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஏதாவது ஃபோன் அடிச்சா மச்சான் அதில் அதை போட்டிருக்கேன், அந்த இது போட்டிருக்கோம், இது நல்லா வந்துக்கிட்டு இருக்கு மச்சான், இது அப்படியே இப்போ எல்லாத்தையும் பார்த்துப்பார். அவர் இல்லைன்னா அது வெற்றிடமாயிருச்சு. இப்போ அம்மா தான், அப்பா இல்லை, அப்பாவுக்கு கண் பார்வை போயிடுச்சு திடீர்னு. அப்புறம் அப்பா விவசாயம் பண்ணுறேன், நானும் தம்பி இங்கே வந்துட்டோம். இப்போ மச்சான் இல்லைன்னா ஒரு ஆண்களே இல்லாத வீடாகிடுது. அம்மா தான் விவசாயம் பார்க்குறாங்க. காட்டில் அம்மா போய் விவசாயம் பார்க்குறது எப்படி? யாராவது வைக்கணும்னா நிலத்தை யார்ட்டையாவது கொடுத்துருப்பா, அவங்களே போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும். நம்மளால் பார்க்க முடியல. நம்ம இந்த மோட்டருக்கிட்ட பம்ப் செட் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற நிலத்தை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், மற்றதெல்லாம் அவங்க போட்டு நமக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம வேலை வச்சுக்கிறோம் அப்படின்னு. ஆள் வரலை. அதில் அது வெற்றிடமாக இருக்குது பாருங்கள். இப்போ நானே தான் எல்லாத்துக்கும் போகணும். எங்கள் மச்சான் இருக்கும்போது அது அது எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மா பார்த்துப்பாரு, தங்கச்சி பார்த்துப்பாரு, தம்பி எல்லாம் வீடை பார்த்துப்பாரு. அது அப்படியே அடிபட்டு போச்சு. அது மாதிரி தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மணிவண்ணன் வந்து பெரிய அப்பா மட்டும் இல்லை, ஒரு ஆலோசகர். அதிகாலையில் அப்பா இந்த மாதிரி கொண்டு போகலாம்ப்பா, இப்படி ஒரு திட்டம் பண்ணி நம்ம இப்படி செய்யலாம். இப்போ ஹிலாரி கிளின்டன் வர்றாங்க, வரும்போது தம்பி
அந்த ஹிலாரி வரும்போது அவள் வர்ற ஒரு பாதையிலெல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் நம்ம இனப்படுகள் நம்ம காட்சிகளை போட்டு இங்கிலீஷில் போட்டு அவள் கண்ணில் படுற மாதிரி நம்ம வைக்கலாம்ப்பா அப்படின்னு எங்கள் அப்பா சரி வைப்போம்ப்பா வச்சோம். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆலோசகர், ஒரு அட்வைஸரு, ஒரு அப்பாவை நம்ம இது பண்ணிட்டோம். அது எனக்கு அப்படி ஒரு வழிகாட்டி அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா சாகுல் ஹமீது, நான் உதவி இயக்குனராக இருக்கிற காலத்துலேருந்து, அப்புறம் இயக்குனராகி பிரதாகி இருக்கிற காலத்துலேருந்து எனக்கு எல்லாமா கூடவே இருந்தவங்க. மருமேனா இவங்க இல்லைனா நம்பி பயனில்லை மருமேனா, நீ ஒரு கட்சி ஆரம்பி மருமேனா, லூஸா மாமா என்ன பேசிட்டுக்கிறியே, நான் ஒழுங்காக படம் எடுத்து பிழைக்கிறதுக்கு ஒரு பிடிக்கலையா, அப்படி நான் தான் போய் விடுதலை சிறுத்தையில் போய் சேருங்கன்னு சொல்லி அண்ணன் கூட போய் சேர்த்து விட்டேன். அப்புறம் அங்கே இருந்த அப்புறம் நான் வந்து கால சூழல், அப்புறம் நான் நாட்டுக்கு போயிட்டு திரும்பி இருந்தோடனே நம்ம இந்த வேலையை செய்ய வேண்டியது வந்தோடனே அப்புறம் என் கூட வந்தாங்க. அவங்கள இழந்தது. என்னுடைய ஓட்டுநர் என் தம்பி அன்பு, பேர் ரமேஷ், நான் தான் அன்பு செல்லின்னு வச்சேன். அவன் எனக்குன்னே பிறந்து வளர்ந்தவன். 12 வருஷம் என் கூட இருந்தான். அவனுக்கு உலகத்தில் கடவுள், தெய்வம், சாமி, பூ எல்லாமே நான் தான். அவன் இருக்கும்போது வீடை பற்றி கவலை இல்லை. மின்சாரம் கட்டணம் கட்டலை, தண்ணி வரலை, அங்கே வரலை, அவங்க அன்னைக்கு ஓடி போய் அது என்னென்னு பாருங்க மாமா, அது என்னென்னு பாருங்கன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். எந்த ஊருக்கு போனாலும் வெளியூருக்கு போனாலும் அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அமுதா, எங்கள் கையிலோட அக்கா, நாங்கள் ஒரே வீட்டில் தான் எல்லோரும் இருந்தோம். அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி கிடையாது, தோழிகள். ஒரு ரொம்ப அந்யோன்யமாக இருப்பான். கடைக்கு போனாலும் அங்கே போனாலும் அப்படி இருக்கும்போது திடீர்னு அவள் இறந்து போனது என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமாக வெற்றிடம் ஆயிடுச்சு. இப்போ நான் வெளியூருக்கு போனால் அது தனியாக இருக்கும். தம்பி 2 பேரும் பள்ளிக்கூடம் போயிடுவாங்க, பிள்ளைங்க வெறுமையாயிரும் பாருங்க. அப்போ அது இருந்துச்சுன்னா எனக்கு வீட்டை பற்றி கவலை இல்லை. இந்த மாதிரி தனிப்பட்ட என் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் நிகழ்ந்துருச்சு. கடலூரில் என் தம்பி கடல் தீபன், பெரம்பலூரில் என் தம்பி அருள், இவங்க எல்லாம் வந்து நல்ல தளபதிகள் டப்புன்னு இழந்து போனது வந்து ரொம்ப. அதுக்கப்புறம் ஏற்கனவே லட்சக்கணக்கான மரணத்தை சந்தித்து இப்படி வந்தது. அதுக்கப்புறம் அப்பாவுடைய மரணம், அப்பா வந்து முதுமையாயிடுச்சு. அப்பா வந்து பல முறை சொல்லிட்டாரு, நான் இருந்து என்ன செய்ய போகிறேன், ரொம்ப இடையூறாக இருக்குது எல்லாருக்கும், வந்து என்னை அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னா, இருங்கப்பான்னு அவர் ரொம்ப அது இழப்பு தான். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து அவர் நிறைவாக வந்துட்டார். அவர் அந்த விரும்பிட்டார் அந்த பயணத்தை. அதுக்கப்புறம் அதை ஒன்றும் பேச முடியாது. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள். அது என்னென்னா எல்லா சுமையும் நம்ம ஒரு ஆள் தோளில் இழுக்கிற வேண்டியதாக வந்துடுச்சு. பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம், அது கஷ்டம். அதுதான் பெரிய இழப்பு. அது ஒவ்வொரு இழப்பு ஒருத்தரை பாதிக்கும்ல, அது மாதிரி பாதிப்புகள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள பயணம் என்ன மாதிரி பயணம் உங்களை பொறுத்தவரை? இல்லை, பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன் கல்லறையை நோக்கியே நடக்கிறானா தான் அது. என்ன கமல் சொல்ல, மரணத்தை நண்பனாக்கிக்கிறங்க அப்படின்னு ஒரு சோசியம் சொல்லலாம் எல்லாத்தையும். நீங்கள் ஒரு நாள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு, அது மட்டும் நடந்தே தீரும். அதனால் இந்த இடத்துல தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறாரு, மரணத்தை கண்டு அஞ்சுகிறவன் எவனோ அவன் கோழையாயிறான், மரணத்திற்கு எவன் துணிந்து நிற்கிறானோ அவன் தான் வீரனாகிறான். ஏனால் இந்த மானுட சமூகம் எப்படியும் நிகழப்போகிற மரணம் என்ற ஒன்றுக்காக அஞ்சுவதாலேயே பல துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குதுங்கிறார். உங்களுக்கு புரியுதா? அதனால் அதை போய் பொருள்படுத்திக்கிட்டு இல்லை. அதில் ஐயா அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி உன் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்கணும்னா அதை நோக்கி வாழ்கிறான். அதுதான் இங்கே அதில் நிறைய இருக்குது. அன்னை தெரேசா சொல்கிறாங்கல்ல, உன்னை வெறுப்பவன் யாராகவும் இருக்கலாம், நேசிக்கிறவன் நீ ஆயிருன்னு. எந்த நொடியும் உனக்கு மறலாம், ஆனால் அதனால் இந்த நொடியை நீ வாழ பழகு. உன்னை இப்போ சந்தித்து பிரியிறியா ஒருத்தரை, இதே அவரை நீ சந்திக்கிற கடைசி சந்திப்பாக இருக்கலாம், ஒன்று உனக்காக இருக்கலாம் இல்லை அவருக்காக இருக்கலாம். அதனால் முடிந்த வரை அவளுக்கு நிறைய அன்பை கொடுத்துரு. அப்போ சரி, எவ்வளவு நல்லவன் தெரியுமா? இப்போ விஜயகாந்தை பேசுகிறோம்ல, அது மாதிரி தான். அது எதுனா வேறு ஒன்றுமே நீ செய்கிறதுக்கு இல்லை, நிறைய அன்பை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிற. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அன்னை தெரசாவை பார்க்கணும். அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வந்தாலும் பாஸ்போர்ட் விசா தேவைப்படுது, இந்திய பிரதமர் அமெரிக்கா போனாலும் பாஸ்போர்ட் விசா தேவைப்படுது. உலகத்தில் ஒரே ஒரு மனுஷிக்கு மட்டும் பாஸ்போர்ட்டும் இல்லை, விசாவும் இல்லை. எந்த நாட்டுக்கும் வாம தாயே, எங்கே வேணாலும் நீ குடியேறுதாயே, எங்கே தங்கணும்னு விரும்புறியன்னு உலக நாடுகளெல்லாம் சிவப்பு கம்பளம் விரிச்சிருச்சு. அவள் ஒன்றுமே செய்யலை, அதிபரும் இல்லை, அமைச்சரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அன்பால் உலகத்தை வென்றுட்டா. அதுதான் அன்னை தெரேசா. அதுதான் இங்கே மிச்சம். அதனால் மரணத்தைலாம் போட்டு யோசிச்சிருக்காத. ஆமாம். ஓகேண்ணே. அடுத்ததாக அவங்க பேசும்போது மனைவி, எங்கள் அண்ணி தான் எல்லாமே,
எங்கள் அண்ணி இல்லைன்னா நாங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா அண்ணன் என்ன வேணால் செய்யலாம், அண்ணி தடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணியை வந்து எந்த இடத்துலையுமே யாருமே விட்டு கொடுக்க முடியாத ஒரு உறவாக இருக்கிறாங்கண்ணே எப்போதுமே. அவங்கள பற்றி சில விஷயங்கள் பொதுவாக குடும்பத்துலேயும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி இங்கே சொல்லலாமா? இப்போ ஒரு வாரம் வீட்டில் இருந்தால் என்னங்க வீட்டில் ஏதாவது கூட்டம் போட்டுங்க போய் பேசிட்டு வாங்க அப்படி யாராவது சொல்லுவாங்களா சொல்லுங்கள். ஒரு மாதம் சுற்றுப்பயணம் போனாலும் இப்போ 5 நாளும் போனாலும் ஒன்றும் யோசிக்க மாட்டேன். ஏன்னா அவள் பிறக்கும்போதே அமைச்சர் மகன். அப்புறம் எங்கள் மாமாவுடைய அரசியல் வாழ்க்கையில் அப்படியே வளர்ந்ததுனால இதை ஒரு பயிற்சி ஆயிடுச்சு. அதனால் அது சகித்துக்கிறேன். அப்படி 2வது இப்போ தங்கச்சிக்கு பொண்ணுக்கு திருமணம், நம்ம மருமகளுக்கு அதுக்கு பணம் வேணும்னா அதோட நகையை கொடுப்பாங்க, அப்புறம் நாங்கள் பணம் கொடுப்பாங்க. அதெல்லாம் அது கொடுக்கணும்ல, அதுதான் தங்கச்சி சொல்லுது. கொடுக்கணும்ல. அதில் என்ன பணம் விவசாயத்துக்குன்னா அம்மாவுக்கு பணம் போட்டிருப்பான்னா போடணும்ல. அதில் அது இடையூறு இல்லாமல் இருக்கிறனால தான் என்னால் இயங்க முடியுது. இல்லைன்னா கஷ்டமாயிரும். அப்புறம் வீட்டில் எந்த நேரமும் நீங்கள் பிரச்சனையாக இருந்ததுன்னா மனம் சிந்திக்காது, படிக்காது, வேலை செய்யாது. அப்போ அதனால தான் அதை சொல்கிறாங்க. அதுக்கு பிறவி கொண்டாது. அது பிறக்கும்போதே அப்படி வளர்ந்துட்டதுனால, எங்கள் மாமா பார்த்து வளர்ந்துட்டதுனால நான் அதுக்கு பெருசாக தெரியல. அதே வாழ்க்கையின் தொடர்ச்சி ஆகிட்டேன் நான். அவங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பாதி இல்லை முழுமையாகவே இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரே ஒரு பாடல் பாடலாமாண்ணே? ஏதாவது ஒன்று. அது அடிக்கடி நான் பாடுற பாட்டு தான் அதுக்கிட்டே. கண்ணாடி பார்க்கையில் அங்கே முன்னாடி மோகந்தான், கண்ணே நீ போகையில் கொஞ்சம் கொலுசாய மனந்தான், நிழலுக்கும் நெத்தி சுருங்காம ஒரு குடையாக மாறட்டுமா, பாறை மேலே பூத்திருப்பை கையில் ரேக போல சேர்ந்திருப்பேன், ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஓம்பேர சொல்லும் ரோசாப்பூ, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரொம்ப நன்றிண்ணே. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.